குட்டீஸ், நம்ம இப்போ கரடியை பற்றி ஒரு பாட்டு பாட போகிறோம். நீங்கள் எல்லோரும் கரடி எங்கே போய் பார்த்துருக்கீங்க? ஜூவில் போய் பார்த்துருக்கீங்கல்ல? அது எப்படி இருக்கும்? பார்க்கவே பயங்கரமாக இருக்கும்ல. அப்படியே பெருசான உருவம், அப்படியே கருப்பாக இருக்கும், உருண்டை கத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த கரடிக்கு என்ன போடுவாங்க? மீனெல்லாம் போடுவாங்க. அந்த கரடி எப்படி சாப்பிடும்? பார்க்க பயங்கரமாக இருக்கும்ல. அந்த கரடியை பற்றி, அது செய்கிற குறும்பை பற்றிலாம் இந்த பாட்டில் பாடி கேட்போமா? கரடி மாமா எங்கே போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போறீங்க. கம்பளி சட்டை ஜோரா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த சொத்து தாங்க, வேற யாருங்க? சொல்லுங்களா? இப்போ நம்ம கரடி மாமாவை பற்றி பாட்டு பாடணும்ல. கரடி மாமாவை பற்றி சந்தோஷமாக பாட்டு பாடி ஆட்டம் போட்டு பாடலாமா? ரெடியா நீங்க? கரடி மாமா எங்கே போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போறீங்க. கம்பளி சட்டை ஜோரா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த சொத்து தாங்க, வேறு யாருங்க? கரடி மாமா எங்கே போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போறீங்க. கம்பளி சட்டை ஜோரா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த சொத்து தாங்க, வேறு யாருங்க? குட்டை குட்டை கத்திரிக்காய், குண்டு குண்டாய் சுண்டக்காய், நெட்டை நெட்டை முருங்கைக்காய், நீண்டு தொங்கும் புடலங்காய். குவா குவா வாத்து, குள்ளமணி வாத்து, மெல்ல உடலை சாய்த்து, மேலும் கீழும் பார்த்து, செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து. வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, 8இல் பாதி பிட்டு, எடுத்தான் மீதம் கிட்டு. குட்டீஸ், பாட்டி அம்மா கடையிலேன்ற பாட்டை பற்றி நான் இப்போ உங்களுக்கு பாட போகிறேன். அந்த பாட்டில் காக்கா வரும். காக்கா எப்படி வடையை திருடிட்டு போகுது, பாட்டி எப்படி வடை சுட்டு தராங்க, இதை பற்றி நம்ம பாட போகிறோம். காக்கா என்ன பண்ணும்? பாட்டி வடை சுடும் போது லபக்குன்னு மூக்கில் கவ்விட்டு போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காரும். இதை நம்ம கதையாக படித்து பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த கதையை நான் உங்களுக்கு பாட்டாக பாடி காட்ட போகிறேன். நீங்கள் ரெடியாக கேட்க? பாட்டி அம்மா கடையிலே, பருப்பு வடை சுடையிலே, காகம் வந்தது இடையிலே, கவ்வி கொண்டது வாயிலே. குள்ளநரி வந்தாரு, பாட்டு பாட சொன்னாரு, வடையும் கீழே விழுந்தது, நரியும் தூக்கி சென்றது. குட்டீஸ், நம்ம இப்போ காக்காவும் நரியும் பற்றி பாட்டு பாடணும் இல்லையா? இந்த பாட்டை சந்தோஷமாக கைத்தட்டி மியூசிக்கோடு பாடுவோமா? பாட்டி அம்மா கடையிலே, பருப்பு வடை சுடையிலே, காகம் வந்தது இடையிலே, கவ்வி கொண்டது வாயிலே. உள்ளநரி வந்தாரு, பாட்டு பாட சொன்னாரு, வடை கீழே விழுந்தது, நரியும் தூக்கிச் சென்றது. பாட்டி அம்மா கடையிலே, பருப்பு வடை சுடையிலே, காகம் வந்தது இடையிலே, கவ்வி கொண்டது வாயிலே. உள்ளநரி வந்தாரு, பாட்டு பாட சொன்னாரு, வடை கீழே விழுந்தது, நரியும் தூக்கிச் சென்றது. சூரியன் மறைந்த
சொல்லுங்களா, உங்களுக்கு நான் ரொட்டியை பற்றி ஒரு பாட்டு பாட போகிறேன். உங்களுக்கு ரொட்டின்னு சொன்ன உடனே எது ஞாபகத்துக்கு வருது? அதில் ஜாம் போட்டு வெண்ணெய் தடவி சாப்பிடுவீங்கள, ரசித்து ருசிச்சு. அது ஞாபகத்துக்கு வருதா? அந்த ரொட்டியை பற்றி தான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போகிறேன். ரொட்டி ரொட்டி ரொட்டியாம், வெட்டி வெட்டி வெண்ணெயில், தொட்டு தொட்டு வாயிலே பிட்டு பிட்டு போடலாம். ரொட்டி என்று சொன்னதும் விட்டிடாத ஆசையாம், சொட்டு தம்மா எச்சிலும், துட்டு இங்கே கொடுத்திடு. குட்டீஸ், உங்களுக்கு பிடிச்ச ரொட்டி பாட்டு கேட்டீங்கல்ல? இந்த பாட்டை என் கூட சேர்ந்து கைத்தட்டி பாட நீங்கள் ரெடியா? ரொட்டி ரொட்டி ரொட்டியாம், வெட்டி வெட்டி வெண்ணெயில், தொட்டு தொட்டு வாயிலே பிட்டு பிட்டு போடலாம். ரொட்டி என்று சொன்னதும் விட்டிடாத ஆசையாம், சுட்டுதம்மா எச்சிலும், துட்டு இங்கே கொடுத்திடு. ரொட்டி ரொட்டி ரொட்டியாம், வெட்டி வெட்டி வெண்ணெயில், தொட்டு தொட்டு வாயிலே பிட்டு பிட்டு போடலாம். ரொட்டி என்று சொன்னதும் விட்டிடாத ஆசையாம், சுட்டுதம்மா எச்சிலும், துட்டு இங்கே கொடுத்திடு. சூரியன் மறைந்த மாலையிலே, இருட்டும் வந்தவே, டக் 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 கடிகாரம், தட்டு நிறைய பணியாரம், குட்டி குட்டி சுண்டலிகள், வண்ண பூக்கள் மரத்தின் மீது வளைந்து வளைந்து தொங்கும். சொல்லுங்களா, நான் இப்போ குண்டு பையனை பற்றி ஒரு பாட்டு பாட போகிறேன். அந்த பாட்டில் எப்படி அந்த குண்டு பையன் கீழே விழுந்து துண்டு துண்டாக உடையிறான்னு நம்ம பாடி தெரிஞ்சுப்போமா? குண்டு பையன் சுண்டுவான், செவற்றின் மேலே உட்கார்ந்தான், சுண்டு கீழே விழுந்தானே, துண்டு துண்டாய் உடைந்தானே, தூக்கி நிறுத்த முடியலையே, ராஜா வந்தும் முடியலையே, ராணுவம் வந்தும் முடியலையே. பிள்ளைங்களா, இப்போ நம்ம குண்டு பையன் சுண்டுவை பற்றி பாட்டு பாடணும்ல? இந்த பாட்டை நம்ம மியூசிக்கோடு சேர்ந்து கைத்தட்டி பாடலாமா? குண்டு பையன் சுண்டுவான், சுவற்றின் மேலே உட்கார்ந்தான், சுண்டு கீழே விழுந்தானே, துண்டு துண்டாய் உடைந்தானே, தூக்கி நிறுத்த முடியலையே, ராஜா வந்தும் முடியலையே, ராணுவம் வந்தும் முடியலையே. குண்டு பையன் சுண்டுவான், சுவற்றின் மேலே உட்கார்ந்தான், சுண்டு கீழே விழுந்தானே, துண்டு துண்டாய் உடைந்தானே, தூக்கி நிறுத்த முடியலையே, ராஜா வந்தும் முடியலையே, ராணுவம் வந்தும் முடியலையே. குதித்து குதித்து ஓடும் குதிரையதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பார். காலையிலே எழுந்திரு, கடவுளை நீயும் வணங்கிடு, காலை கடனை முடித்திடு. கூரல் வண்டி, குப்ப குப்பரல் வண்டி. குட்டீஸ்,
நான் இப்போ உங்களுக்கு எறும்பை பற்றி பாட போகிறேன். எறும்பை எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அது ஒரு சின்ன பூச்சி. அது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? அது ஒன்றன் பின்னே ஒன்றாக சீராக நடந்து போகும், பார்த்துருக்கீங்களா? அது தனக்கு தேவையான உணவை முன்னாலேயே எடுத்து வச்சுக்குமா, சுறுசுறுப்பாக இருக்குமா எப்போவுமே. அதுபோல் நீங்களும் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை நல்ல சீராக இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறேன். சின்ன சின்ன எறும்பே, சிங்கார எறும்பே, உன்னை போல நானுமே உழைத்திட வேண்டுமே. ஒன்றன் பின்னே ஒன்றாய் ஊர்ந்தே செல்வீர் நன்றாய். கண்ணால் உம்மை கண்டே நடந்தால் நன்மை உண்டே. குட்டீஸ், நம்ம இப்போ சின்ன சின்ன எறும்பை பற்றி பாட்டு பாடணும் இல்லையா? இந்த பாட்டை கைத்தட்டி சந்தோஷமா மியூசிக்கோடு பாடலாமா? வா வா வா